இந்த அட்டாங்க விமானத்தை ஜீர்ணோத்தாரணம் பண்ணி திருப்பணிகள் பண்ணி மகா கும்பாபிஷேகம் பண்ணி மகா சம்பரோட்சணம் பண்ணி அக்ரஹார பகுதிக்கு நல்ல அக்ரஹாரங்கள் கட்டி அர்ச்சக சுவாமிகள் அத்தியாபக சுவாமிகள் வேதபாராயணம் இப்படிப்பட்ட வேத வித்வான்களை குடியமர்த்தி எனக்கு நித்திய கைங்கரியங்கள் குறையில்லாமல் பண்ணும்படி ஒரு நிர்வாகம் பண்ணு என்று பெருமாள் உத்தரவு பண்ணினார். அவனும் விமான ஜீர்ணோத்தாரணம் பண்ணி அக்ரஹார பகுதிக்கு பண்ணினான். சம்பரோட்சணத்துக்கு காசியிலிருந்து 1000 பிராமணர்களை அழைச்சிட்டு வரான். 1000 பிராமணர்கள் வரா. இந்த சத்தியவிரத கஷேத்திரத்தில் தங்குறான். இந்த சத்தியவிரத கஷேத்திரத்திலே காசி மன்னனோடு சேர்ந்து தங்குறான். பெருமாள் காட்சி கொடுக்கிறார். சத்திய மகரிஷிக்கு அந்த காசி மன்னன் குருவர்வஸ் 2 பேருக்கு காட்சி கொடுக்கிறார் பெருமாள். அந்த பெருமாள் சொன்னார், சத்தியமூர்த்தி பெருமாள், காசி மன்னா இப்பேற்பட்ட கைங்கரியம் பண்றேன், உன்னுடைய வம்சம் ஆச்சந்திரார்க்கம் க்ஷேமமாக இருக்கும், உன்னாலே நிர்வாகம் பண்ணப்படக்கூடிய தேசம் சுபிட்சமாக இருக்கும் என்று நம்முடைய பெருமாள் அந்த புரூரவ சக்கரவர்த்திக்கும் சத்திய மகரிஷி காட்சி கொடுக்கிறார். அதன் பிறகு இந்த திருமயத்திலே இருந்து திருக்கோவிச்சூர் சென்று அந்த விமான பகுதியை மகா சம்பரோட்சணம் பண்ணும்போது சம்பரோட்சண நேரத்திலே 1000 பிராமணர்கள் கைங்கரியம் கொடுக்கிறார். அந்த ராஜா தானம் கொடுக்கிறார். 1000 தாம்பாளம் வச்சாச்சு. 999 பேர் தான் இருக்கிறார். உத்தரகாண்ட் சம்பரோட்சணம் வந்து நயமாயிடுச்சு. லக்னம் தப்ப போறது, மூர்த்தம் முடிய போறது, என்ன பண்றது தவிக்கிறான். திருக்கோவிச்சூர் பெருமாள் அது பர்யந்தம் அபேகத்தமாக எல்லோரையும் ரட்சித்த பெருமாள் தானே தானம் வாங்கினார். கவலைப்படாதே மன்னா, நான் ஒரு பிராமணனாக இருந்து தானம் பெற்றுக் கொள்கிறேன், தானம் வாங்கினார். காசி மன்னனுக்கு ரொம்ப சந்தோஷம். 1000 பிராமணர்களை குடியமர்த்தி அந்த சம்பரோட்சண கைங்கரிகளை செய்து வைத்து சில தினங்கள் அங்கே பெருமாளிடத்திலே தங்கி பெருமாளிடத்திலே விடைபெற்றுக் கொள்கிறார். அந்த பெருமாள் சொன்னார், ஏ புரூரவ சக்கரவர்த்தி, ஒரு கஷேத்திரத்திலே கைங்கரியம் பண்ணினால் மற்றொரு கைங்கரியம் பூர்த்தியான பிறகு இன்னொரு கஷேத்திரத்திலே கைங்கரியம் ஆரம்பிக்கணும். எந்த கஷேத்திர